செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின்கொயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டீம் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய பிரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் குரோதி வருஷம் பங்குனி மாதம் 2ஆம் தேதி மார்ச் 16/3/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் துதிய திதி. இன்றைய துதிய திதி மாலை 4:58 வரை இருக்கிறது. அதன் பிறகு திருத்திய திதி வருகிறது. இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம். இன்றைய ஹஸ்தம் நட்சத்திரம் பகல் 11:45 வரை. அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். விருத்தி நாம யோகம், கரசை கணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. ஹஸ்தம் சித்திரை இந்த நட்சத்திரங்கள் ஞாயிற்றுக்கிழமை சேரும்போது சித்தியோகம் ஆகும். தினம் நாள் முழுதுமாக 60 நாளிகை சித்தியோகமாக இருக்கிறது. இன்றைய தினம் ஆதித்ய ஹஸ்தம் என்று கூறுவார்கள். ஏனென்றால் ஹஸ்தம் நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்தால் ஆதித்ய ஹஸ்தம் என்று கூறுவார்கள். ஆகவே இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகள் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு மிக மிக ஏற்ற தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. இன்றைய தினம் ஆதித்ய ஹஸ்தம் என்று இருப்பதால் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய அனைத்து சுபகாரியங்களும் செய்யலாம். இன்றைய தினத்திலே சீமந்தம் வளைகாப்பு செய்வதற்கு மிக ஏற்ற தினம். இன்றைய தினம் சீமந்தம் வளைகாப்பு செய்தால் நல்ல நேரத்தில் குழந்தை பிறக்கும். குழந்தைகளுக்கு பெயர் சூட்டு விழா என்று சொல்லக்கூடிய நாமகரணம் செய்வதற்கு ஏற்ற தினம். காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்வதற்கு, உபதேசம் பெறுவதற்கு, அதாவது உபநயனம் செய்வதற்கு ஏற்ற தினம். திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, பெண் பார்ப்பதற்கு, வரன் பார்ப்பதற்கு, ஜாதக பரிவர்த்தனை செய்து கொள்வதற்கு ஏற்ற தினம். சாஸ்திரங்களை அபியாசம் செய்து படிப்பதற்கு, கும்பாபிஷேகம் செய்வதற்கு, குளம் கிணறு வெட்டுவதற்கு. இன்றைய தினத்தில் குளம் கிணறு வெட்டினால் சுவையான குடிநீர் கிடைக்கும். அவை குளம் கிணறு வெட்டுவதற்கு, ராஜ தரிசனம் செய்வதற்கு, அதாவது உங்களுக்கு ஏதாவது காரியங்கள் செய்ய வேண்டியிருந்தால் அதற்கான அரசியல்வாதிகளை, அரசியலாளர்களை சந்திப்பதற்கு ஏற்ற தினம். வியாதிசர்கள் மீண்டும் வியாதி வரக்கூடாது என்பதற்கு வியாதிசர்கள் மருந்தும்பதற்கு. முதலாக பெண்கள் ருதுவாகும் போது சில தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு, அதாவது ருது சாந்தி செய்வதற்கு போன்ற அனைத்து நல்ல காரியங்களுக்கும் இன்றைய தினம் ஒரு ஏற்ற நல்ல தினமாக இருக்கிறது. மேலும் இன்றைய தினத்திலே நீங்கள் எந்த பூஜைகள் செய்தாலும் அந்த பூஜைக்கான பலன்கள் 1க்கு 4 மடங்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதைத்தான் ஆதித்ய ஹஸ்தம் என்று கூறுவார்கள். அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஹஸ்தம் நட்சத்திரம் செய்வது மிக மிக சிறப்பான தினம். அடுத்து நாளைய தினம் திங்கட்கிழமை. குரோதி வருஷம் பங்குனி மாதம் 3ஆம் தேதி மார்ச் 17/3/2025 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்று திருத்திய திதி. திங்கட்கிழமை திருத்திய திதி இரவு 7:33 வரை இருக்கிறது. அதன் பிறகு சௌர்த்தி திதி வருகிறது. சித்திரை நட்சத்திரம் பகல் 2:47 வரை சித்திரை நட்சத்திரம். அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம், துருவம் நாமயுகம், பத்ரே கணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. திங்கட்கிழமையும் சித்திர நட்சத்திரம் சேரும்போது பிரபல அரிஷ்ட யோகம், திங்கட்கிழமையும் சுவாதியம் சேரும்போது அமிர்த யோகம். ஆகவே திங்கட்கிழமை என்று பகல் 2:47 வரை பிரபல அரிஷ்ட யோகம், அதன் பிறகு அமிர்த யோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் திங்கட்கிழமை என்று அவசியமான நல்ல காரியங்களை பகல் 2:47 பிறகு செய்வதே உத்தமமானது. திங்கட்கிழமை என்று பிரம்ம கல்பாதி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் கல்பாதி புண்ணிய தினம். அன்றைய தினத்திலே சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். சங்கடஹர சதுர்த்தி. அன்றைய தினம் இரவு நேரம் முழுவதுமாக சதுர்த்தி இருப்பதனால் அன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி. அன்றைய தினத்திலே சங்கடங்களை போக்குவதற்காக விநாயகரை வழிபாடு செய்வதற்கு, மாலை நேரத்திலே விநாயகருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வதற்கு, பழங்கள் நைவேத்தியம் செய்வதற்கு மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் சங்கடர மகா கணபதியை வணங்கினால் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சங்கடங்கள் இருந்தாலும் விலகும். மேலும் திருமண தடைகள் விலகி, கல்வி தடைகள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக திங்கட்கிழமை அந்த சதுர்த்தி சேருவது மிகவும் சிறப்பான. திங்கட்கிழமை இரவு நேரத்தில் தான் உங்களுக்கு சதுர்த்தி வருகிறது. அதாவது இரவு 7:30 மணிக்கு பிறகு. அதற்கு முன்பாக அபிஷேகம் செய்து 7:30 மணிக்கு பிறகு விநாயகரை தரிசனம் செய்வதற்கு, விநாயகருக்கு உங்கள் பெயரிலும் உங்கள் குடும்பத்தாரின் பெயரிலும் அர்ச்சனை செய்து கொள்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை. குரோதி வருஷம் பங்குனி மாதம் 4ஆம் தேதி மார்ச் 18/3/2025 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்று சதுர்த்தி திதி. அன்றைய சதுர்த்தி திதி இரவு 10:09 வரை இருக்கிறது. அதன் பிறகு பஞ்சம் திதி வருகிறது.
செவ்வாய்க்கிழமை சுவாதி நட்சத்திரம் மாலை 5:52 வரை சுவாதி நட்சத்திரம், அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம், வியாகாத நாம் யுகம் பவகரணம், அதன் பிறகு பாலவகரணம், நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. சுவாதியும் செவ்வாய்க்கிழமை சேரும்போது சித்தியோகம், விசாகம் செவ்வாய்க்கிழமை சேரும்போது மரணயோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று மாலை 5:52 வரை சித்தியோகம், அதன் பிறகு மரணயோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி சேருவது மிகவும் சிறப்பானது. அங்காரக சதுர்த்தி என்று கூறுவார்கள். இந்த செவ்வாய்க்கிழமை என்று கடன் தீர்ப்பதற்கு மிக மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அதுவும் செவ்வாய்க்கிழமை சுவாதி நட்சத்திரம் அந்த கூடி இருப்பதனால் அன்றைய தினத்திலே சுவாதி என்பது லட்சுமி நரசிம்மருடைய நட்சத்திரம். ஆகவே அன்றைய தினம் லட்சுமி நரசிம்மர் இருக்கின்ற கோயிலுக்கு சென்று ருண விமோச்சன ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து, கல்கண்டு நைவேத்தியம் செய்து, துளசி மாலை அணிவித்து உங்கள் பேரில் அர்ச்சனை செய்து விட்டு வந்தால் எப்படிப்பட்ட கடன்களும் குறைந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் கடன் தீர்ப்பதற்கும் ஏற்றதனமாக இருக்கிறது. அன்றைய தினம் பிற்பகலிலே, அதாவது 12 மணிக்கு பிறகு கடன் திருப்பி கொடுத்தால் விரைவில் கடன் சுமைகள் தீரும். அன்றைய தினம் கடன் வாங்கக்கூடாது. செவ்வாய்க்கிழமையின் சதுர்த்தி கூடிய நாளில் கடன் வாங்கினால் அந்த கடன் தொகை சரியான காரியத்திற்கு உபயோகம் ஆகாது. ஆகவே அன்றைய தினம் கடன் வாங்கக்கூடாது. ஆனால் கடன் தீர்ப்பதற்கு செவ்வாய்க்கிழமை மிக மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தியும் கூடினால் அங்காரக சதுர்த்தி என்று கூறுவார்கள். ஆகவே உங்கள் ஜாதகத்தில் அங்காரக தோஷம் இருந்தால் அன்றைய தினம் கணபதி ஹோமங்கள் செய்வதற்கும் நவகிரக ஹோமங்கள் செய்வதற்கும், முக்கியமாக செவ்வாய்க்கான ஹோமங்கள் செய்வதற்கு மிக ஏற்றதனமாக இருக்கிறது. அதன் மூலமாக செவ்வாய் தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் காரைக்கால் அம்மையார் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். காரைக்கால் அம்மையாருடைய மோட்ச தினம். அன்றைய தினம் காரைக்கால் அம்மையாரை வணங்குவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானுடைய கோயிலில் நாயன்மார்களுடைய சந்நிதியில் இருக்கின்ற காரைக்கால் அம்மையை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு சிவபெருமானை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக மோட்சம் கிடைக்கும், சிரமங்கள் தீரும், குரு தோஷங்கள் விலகும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து புதன்கிழமை குரோதி வருஷம் பங்குனி மாதம் 5ஆம் தேதி மார்ச் 19/3/2025 புதன்கிழமை என்று பஞ்சமி திதி. அன்றைய பஞ்சமி திதி இரவு 12:37 வரை இருக்கிறது. அதன் பிறகு சஷ்டி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம். விசாகம் நட்சத்திரம் இரவு 8:50 வரை இருக்கிறது. அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம் வருகிறது. ஹர்ஷண நாம யுகம் கௌளவகரணம், நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. விசாகமும் அனுஷமும் புதன்கிழமை சேரும்போது சித்தியோகம். புதன்கிழமை என்று நாள் முழுதும் 60 நாளைக்கு சித்தியோகம் இருக்கிறது. அன்றைய தினம் அவசியமாக நல்ல காரியங்களை செய்யலாம். முக்கியமாக விசாகம் நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திற்கும் ஏற்றதனமாக இருக்கிறது. அன்றைய தினம் விவசாயிகள் கதிர் அறுப்பதற்கு ஏற்ற தினம், புதிய ஆடைகள் வாங்கி அணிந்து கொள்வதற்கு ஏற்ற தினம், கிணறு சீர் செய்வதற்கு மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் கிணறு சீர் செய்தால் சுயான குடிநீர் கிடைக்கும். ஆகவே கிணறு சீர் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அன்றைய தினம் புதன்கிழமை என்று இருக்கிறது. அன்றைய தினம் ரங்க பஞ்சமி என்ற பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அதாவது அழகான கோலங்களை போட்டு கோலத்திற்கு நடுவில் லட்சுமியை ஆவாகனம் செய்து லட்சுமியை பூஜை செய்வதற்கு மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் லட்சுமி பூஜை செய்தால் நிச்சயமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விசாகம் நட்சத்திரமாக இருப்பதனால் அன்றைய தினம் துர்க்கையம்மனையும் காளியம்மனையும் வழிபாடு செய்வதற்கும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கும் மிக ஏற்றதனமாக இருக்கிறது. அன்றைய தினம் ஏதாவது ஒரு கோயிலுக்கு, துர்க்கையம்மன் கோயிலுக்கோ காளியம்மன் கோயிலுக்கோ முருகப்பெருமான் கோயிலுக்கோ லக்ஷ்மி சஞ்சாரம் செய்கின்ற பெருமாள் கோயில்களுக்கோ அவசியம் சென்று விட்டு வர வேண்டும். அதன் மூலமாக நினைத்த காரியங்கள் கைகூடும். ரங்கம் என்றால் அழகு என்று பொருள். அழகான அன்றைய தினம் அழகான கோலம் போட்டு லட்சுமி பூஜை செய்தால் அழகான லட்சுமி நம்முடைய வீட்டிலே வாசம் செய்வாள். அதன் மூலமாக ஆரோக்கியம் ஏற்படும். ஆரோக்கிய லட்சுமியாக இருந்து ஆரோக்கியம் ஏற்படும். தனலட்சுமியாக இருந்து தனம் கிடைக்கும். விஜயலட்சுமியாக இருந்து வீரத்தையும் விஜயத்தையும் வெற்றியையும் கொடுக்கும். ஆக அன்றைய தினம் லட்சுமி வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அடுத்து வியாழக்கிழமை குரோதி வருஷம் பங்குனி மாதம் 6ஆம் தேதி மார்ச் 20/3/2025 வியாழக்கிழமை. வியாழக்கிழமை சஷ்டி திதி. இரவு 2:46 வரை சஷ்டி திதி. அதன் பிறகு சப்தமி திதி. அனுஷம் நட்சத்திரம். இரவு 11:31 வரை அனுஷம் நட்சத்திரம். அதன் பிறகு கேட்ட நட்சத்திரம். வஜ்ரம் நாமயோகம் கரசை கிரணம். நேத்திரம் 2 ஜீவன் 0 என்ற அளவில் இருக்கிறது. அனுஷமும் வியாழக்கிழமை சேரும்போது சித்தியோகம். கேட்டையும் வியாழக்கிழமை சேரும்போது பிரபல அரிஷ்டி யோகம். அது வியாழக்கிழமை என்று இரவு 11:31 வரை சித்தியோகம். அதன் பிறகு பிரபல அரிஷ்டி யோகம் என்று இருக்கிறது. ஆகவே வியாழக்கிழமை என்று அவசியமாக நல்ல காரியங்களை செய்யலாம். அன்றைய தினம் கருநாள் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அந்த கருநாள் தோஷம் என்பது
காலை 7 மணி வரை மட்டுமே. அதன் பிறகு கருநாள் தோஷம் என்பது கிடையாது. ஆகவே அன்றைய தினம் அவசியம் நல்ல காரியங்களை செய்யலாம். அன்றைய தினம் சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை ஆராதனை செய்வதற்கு மிக ஏற்ற தினம். வியாழக்கிழமை சஷ்டி திதி சேரும் போது அன்றைய தினம் கந்த சஷ்டி கவசம் படித்து முருகனை வழிபாடு செய்தால் புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும். ஆகவே முருக பக்தர்கள் அனைவருமே அன்றைய தினம் கந்த சஷ்டி கவசம் படித்து முருகப்பெருமானை வணங்குவது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக செல்வம் சேரும் என்றும் கூறுவார்கள். காரிய தடைகள் நீங்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து வெள்ளிக்கிழமை, குரோதி வருஷம் பங்குனி மாதம் 7ஆம் தேதி, மார்ச் 21/3/2025 வெள்ளிக்கிழமை சப்தமி திதி. சப்தமி திதி மறுநாள் விடியற்காலை 4:24 வரை இருக்குது. அதன் பிறகு அஷ்டம் திதி வருகிறது. கேட்ட நட்சத்திரம் இரவு 1:46 வரை கேட்ட நட்சத்திரம். அதன் பிறகு மூலம் நட்சத்திரம். சித்தி நாமிகம், பத்ரை கரணம், நேத்திரம் 2 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. வெள்ளிக்கிழமையும் கேட்டியம் சேரும்போது மரணயோகம், வெள்ளிக்கிழமையும் மூலம் சேரும்போது அமிர்த யோகம். ஆகவே வெள்ளிக்கிழமை என்று இரவு 1:46 வரை மரணயோகம், அதன் பிறகு அமிர்த யோகம் என்று வருகிறது. அன்றைய தினம் பூர்வதி என்ற பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். பூர்வதி என்றால் அன்றைய தினத்தில் இறந்தவர்களுக்கான நீத்தார் கடமைகளை செய்வதற்கு, சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு, சிராதங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் சுப காரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். முன்னோர்களுக்கான இறந்தவர்களுக்கான காரியங்கள் செய்வதற்கு மட்டுமே அன்றைய தினம் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து சனிக்கிழமை, குரோதி வருஷம் பங்குனி மாதம் 8ஆம் தேதி, மார்ச் 22/3/2025 சனிக்கிழமை. சனிக்கிழமை அஷ்டம் திதி. அன்றைய அஷ்டம் திதி மறுநாள் விடியற்காலை 5:24 வரை இருக்கிறது. அதற்கு ஒரு நவமி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம். இரவு 3:23 வரை மூலம் நட்சத்திரம். அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம். வெதிபாதனாம் யுகம், பாலவ கரணம், அதன் பிறகு கௌளவ கரணம், நேத்திரம் 1 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. மூலமும் போராடமும் சனிக்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆக சனிக்கிழமை என்று நாள் முழுவதுமாக 60 நாளைக்கு சித்தியோகம் இருக்கிறது. அன்றைய தினம் அஷ்டகா என்ற பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அஷ்டகா என்றால் அஷ்டக சிராதம் என்று சொல்லக்கூடிய அஷ்டக ஸ்தாத்திரம் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் காலாஷ்டமி. காலாஷ்டமி என்றால் கருப்பு அஷ்டமி. அன்றைய தினம் கிருஷ்ண பகவானையும், அதாவது தேய்பிரே அஷ்டமியிலே சிறந்த கிருஷ்ண பகவானையும் சிவபெருமானையும் வணங்குவதற்கு மிக ஏற்றமாக இருக்கிறது. ஒவ்வொரு தேய்பிரே அஷ்டமிக்கும் ஒரு சிவபெருமானுடைய பெயர் இருக்கிறது. அன்றைய தேய்பிரே அஷ்டமிக்கு, அதாவது வருகின்ற சனிக்கிழமை வருகின்ற தேய்பிரே அஷ்டமிக்கு திரியம்பகாஷ்டமி என்று கூறுவார்கள். திரியம்பகம் என்றால் முக்கண்ணன் என்று பொருள். ஆக திரியம்பகாஷ்டமி, திரியம்பகம் யஜாமியே சுகந்திம் புஷ்டவர்தனம் ஊர்வாரும் வந்தனா மிருத்வன்முச்சி யமாம்பதாத் என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை அன்றைய தினம் பாராயணம் செய்தால் நிச்சயமாக ஆரோக்கியம் ஏற்படும், யமபயம் விலகும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஸ்தோத்திரம், இந்த மந்திரம் என்பது நம்முடைய பஞ்சாங்கத்திலே இருக்கிறது. அன்றைய தினம் வெதிபாத சிராதம், சிராதங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்றதனமாக இருக்கிறது. அன்றைய தினம் பதஞ்சலி சித்தர் ஜெயந்தி. பதஞ்சலி சித்தர் என்று சொல்லக்கூடிய சித்தர் அவதாரம் செய்த தினம் அன்றைய தினம். சித்தர் வழிபாடு செய்பவர்கள் அன்றைய தினம் பதஞ்சலி சித்தரை வணங்குவது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக இந்த வாரம் ஒரு சுப வாரமாகவே, நன்மையை தருகின்ற வாரமாகவே இருக்கிறது. எல்லோரும் இந்த வாரத்தில் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் பின்பற்றினால் எந்த விதமான தோஷங்களும் இல்லாமல், ஜாதத்தில் எந்த தோஷங்கள் இருந்தாலும், எந்த குறைகள் இருந்தாலும் அனைத்து குறைகளும் தோஷங்களும் நிவர்த்தியாகி நன்மைகளை அடைவீர்கள் என்பது நிச்சயம். அடுத்து இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 19 புதன்கிழமை பகல் 2:06 முதல் மார்ச் 21 வெள்ளிக்கிழமை இரவு 1:46 வரை சந்திராஷ்டகம். ஆக மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 19 புதன்கிழமை, மார்ச் 20 வியாழக்கிழமை, மார்ச் 21 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 21 வெள்ளிக்கிழமை இரவு 1:46 முதல் மார்ச் 24 திங்கட்கிழமை பகல் 10:25 வரை சந்திராஷ்டகம். ஆக ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 22 சனிக்கிழமை, மார்ச் 23 ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 14 வெள்ளிக்கிழமை பகல் 12:58 முதல் மார்ச் 16 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:15 வரை சந்திராஷ்டகம். ஆக கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 14 வெள்ளிக்கிழமை, மார்ச் 15 சனிக்கிழமை, மார்ச் 16 ஞாயிற்றுக்கிழமை, இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 16 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:15 முதல்
மார்ச் 19 புதன்கிழமை பகல் 2:06 வரை சந்திராட்டகம். ஆக மீன ராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 17 திங்கட்கிழமை, மார்ச் 18 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 19 புதன்கிழமை இந்த 3 நாட்கள் முழு சந்திராட்ட தினங்கள். இந்த சந்திராட்ட தினங்களில் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ வணங்கிவிட்டு நல்ல காரியங்களை செய்யலாம். அதில் தெய்வ அருளால் உங்களுக்கு தடைகள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வாறாக இந்த வாரத்தை விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.